சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்படுகிறது? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனி தொடங்கி விடுகிறது. இந்த அஷ்டம சனி என்ன மாதிரியான பலன்களை தரும்? அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனினா இன்றைக்குமே இந்த அஷ்டம சனி வந்துட்டால் என்ன ஆகும்னா ரொம்ப டஃப்பான பீரியட்லாம் உண்டாகும். இந்த அஷ்டம சனி ரொம்ப டஃப்பான ஒரு பீரியடு. இந்த அஷ்டம சனி பீரியடை தான் ஒரு மனிதன் கஷ்டப்படுறதெல்லாம் நேர்மையற்ற ஒரு விமர்சனங்கள், உங்கள் மீது உண்டான தகுதி மதிப்பீடுகள், நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டீங்க போன்ற அவச்சொற்கள், அவதூறுகள் போன்றவை எல்லாம் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடியது. இந்த சனி 8ஆம் வீட்டிலே இருக்கின்ற சனி 8ஆம் வீட்டிலே இருக்கின்ற சனி அஷ்டம சனியாக கருதப்படுகிறார். அப்போ எந்த கோப்புகளையும் படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் கையெழுத்து போடணும். படித்து பார்க்காம கையெழுத்து போட்டால் அது உங்கள் பணிக்கே ஆபத்தாயிடும். மனிதர்களை நம்பாதீர்கள். அதே மாதிரி அவர்கள் இந்த வேலையை செஞ்சுருவாங்க, அவன் செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கும், அதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் தான் உங்களோட பிரச்சனை. அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எதை தெரிலனாலும் தெரிலன்னு சொல்லி பழகுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி 8, 9, 10 பார்க்குறார். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்துடுறார். 2ஆம் இடம் என்பதுன்னு தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தை சனி பார்க்கும்போது பணமே இருக்காது, டோட்டலாக காலி, அந்த மாதிரி ஏற்படும். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார், யோகஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு வண்டி ஓடும். பட் ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்க்கணும். ஆஃபீஸ் போனோமா, ஆஃபீஸ் போயிட்டு அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். இதை நான் போன தடவை நிறையா சொல்லியிருப்பேன், உங்களுக்கு கிண்டல் அடிக்க யாரையும் அனுமதிக்காதீர்கள்னு. அந்த மாதிரி வேலையை மட்டும் பாருங்கள்.